ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மினியேச்சர் குக்கிங்ல பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல அரிசி, அடுத்தது வெல்லம் கூடையே சேர்த்து ஏலக்காய், அதுக்கு அடுத்தது கிறிஸ்மஸ் பழமும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பால், அடுத்தது தண்ணீர், அதுக்கடுத்தது கீ. இப்போ நான் அதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த அரிசிக்கு நான் ஒரு கப்பில் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது இதே கப்பில் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அடுத்து இதில் கால் கப் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணீர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ரெடியாக இருக்குது. இப்போ சூடத்தை பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் தண்ணி எடுத்து இந்த அரிசியில் போட்டு நல்லா கழுவணும். இப்போ இந்த அரிசியை இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி இந்த பானையில் ஊற்றணும். இதே மாதிரியே 3 டைம்ஸ் செய்யணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை இதில் ஊற்றிடணும். இப்போ நம்ம இந்த பானையை எடுத்து பொறுமையாக இதில் வைக்கிறோம். ரொம்ப காத்தடிச்சதுனால நாங்கள் இந்த விறகடுப்புல கேஸ் மாற்றிட்டோம். 3 2 1. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொறுமையா அப்படி கிண்டி விடணும். இப்போ நம்மளுக்கு ரெடியான அரிசியில் வெல்லத்தையும் ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸை நெய்யில் நல்லா வறுத்து அதை பொங்கலில் போட்டுடணும். இப்போ நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு நம்ம பார்பீஸ்க்கு கொடுக்கலாம். பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சிருந்த பொங்கலை பார்பி சாப்பிட்டு அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறது. அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். பை பாய்.